வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா என்னன்னு தெரியல, பட் இது எல்லாருக்குமே முக்கியமான விஷயமான்னு தோணுது. யார் யாருக்கெல்லாம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கோம் அவங்களுக்கு. குழந்தைங்கள்ல மொத்தம் 3 ரகம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துப்பாங்க, மிஸ் சொல்ற எல்லாத்துக்குமே பதில் கரெக்டாக சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க சொல்றத ஒபீடியண்டா கேட்பாங்க. அவங்கள நம்ம புத்திசாலிங்கன்னு சொல்லுவோங்க. 2வது ரகம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் இருப்பாங்க, மிஸ் கிட்ட திட்டே வாங்க மாட்டாங்க, நல்லாவும் படிப்பாங்க. ஓகேங்களா? இவங்க மிடில் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா திறமைசாலியா இருப்பாங்கங்க. 3வது ஒரு ரகம் இருக்குங்க, நம்ம ரகம். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா புலி மூட்டைன்னு சொல்லுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்க மாட்டாங்க, மிஸ்ஸுங்கிட்ட திட்டு வாங்குவாங்க. அப்புறம் யாரை பார்த்தாலுமே ஏன்டா இவன் ஸ்கூலுக்கு வரான்னு டீச்சர்ஸ்க்கே வெறுப்பு வர அளவுக்கு இருப்பாங்க. இந்த புலி மூட்டை பசங்க நம்ம வீட்டுல இருந்தா அந்த வீடு என்ன சொல்லணும்னா ஒரு அதிர்ஷ்டசாலியான வீடுன்னு சொல்லணுங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், புத்திசாலியா இருக்கவங்க கண்டிப்பா முன்னேறிடுவாங்க, திறமைசாலியா இருக்கவங்க அதை விட கண்டிப்பா முன்னேறிடுவாங்க தெரியும். ஆனா அந்த புலிமுட்டு பசங்களை நம்ம நல்லபடியா வழி நடத்தினோம்னா இவங்க தான் பிற்காலத்துல இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை நிர்வாகப்படுத்துற இடத்துக்கு போய் சேருவாங்க. ஆனா அது கண்டிப்பா நம்ம கையில தான் இருக்கு. தயவுசெய்து இது மாதிரி பசங்களை ஒதுக்கிடாதீங்க. நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடுங்க. இதை நம்புங்க, அவங்கள நல்லா வளங்க. நன்றி, வணக்கம்.